ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவினுடைய பந்தங்களே, இப்பொழுதெல்லாம் ஆன்மீகத்திலே நம்முடைய பக்தர்களுக்கு, பொதுவாகவே உலகெங்கிலும் இருக்கிற மனிதர்களுக்கு அதிகமான நாட்டம் இருக்கிறது என்பது அநேக செயல்பாட்டுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். உதாரணத்திற்கு, அடியேன் இந்த கருங்காலி மாலை என்கின்ற ஒரு மாலையை நான் பக்தியுடன் அணிந்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலம் அதீத பலன்களை தினம் தினம் அனுதினம் பெற்று வருகிறேன். இது கட்டுக்கடங்காத பல நன்மைகளை நமக்கு செய்து வருகிறது. ஆன்மீகத்திலே அதிக நாட்டத்தை கொள்ள வைக்கிறது. இதை பார்த்துவிட்டு அநேக நண்பர்கள் என்னிடத்தில் இது எங்கு கிடைக்கும், இதனால் என்ன பலன், இதனுடைய விலை என்ன, இப்படியெல்லாம் கேட்கிறார்கள். ஒரு சிலர்கள் என்ன விலை என்று சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு இதில் 1-2 எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அன்பர் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார். எனக்கு 500 மாலைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். 500 மாலைகளா என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இதை பற்றி எங்கள் நாட்டில் அநேக அன்பர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இது அங்கு கிடைக்கவில்லை, கிடைப்பது என்பது அரிது. ஆதலால் நான் செல்வதற்கு முன்பாக எனக்கு 500 மாலைகள் எனக்கு வேண்டும் என்று அவர் சொன்னார். அது கிடைக்காத பொருளாயிற்று. 500 மாலைகளா என்று எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று பல இடங்களில் அடியேன் அந்த முயற்சியை மேற்கொண்டேன் வாங்குவதற்காக. அதன் பிறகு ஒரு வழியாக அதில் 300 மாலைகள் கிடைத்தது. அதை மட்டும் அவரிடத்தில் கொடுத்து அனுப்பினேன். மீதம் இருக்கிற 200 மாலைகளை இன்னும் ஓரிரு மாதங்களில் அவருக்கு அனுப்பி வைப்பேன். அது கண்டிப்பாக அவரை சேரும் என்பது நிச்சயம். தற்பொழுது நாம் இந்த கருங்காலி மாலையினுடைய இது பற்றிய ஒரு நன்மைகளை நாம் சிந்திப்போம். நோய், திருஷ்டி, தோஷம் என பலவற்றை நீக்கும் கருங்காலி மாலையினுடைய பலன்களை நாம் பார்க்கிறோம். கருங்காலியை நாம் அணிவதால் நம்முடைய உடலில் என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பதை இப்பொழுது ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஆன்மீக பூஜை பொருட்களில் அரிதான முக்கியமான ஒன்றுதான் கருங்காலி. இந்த கருங்காலியை மாலையாக, காப்பாக, தாயத்து, கை செயின், வளையலாக இப்படி பல விதங்களிலே அணியலாம். இதன் பூ, பட்டை, வேர் மற்றும் பிசின் ஆகிய அனைத்துமே மருத்துவ குணம் நிறைந்து காணப்படுகிறது. கருங்காலியை நம்முடைய உடலிலே அணிவதால் என்னென்ன பலன்கள் என்பதை நாம் கண்டு வருகிறோம். இந்த கருங்காலி மாலையை ஆண்கள், பெண்கள் என்ற பேதமின்றி அனைவரும் அணியலாம். இப்படி அணிவதால் உடம்பில் இருக்கிற கெட்ட சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்கள் கட்டுப்படுத்தப்படும் என்பது நிச்சயம். கருங்காலியானது நவகிரகங்களில் ஒன்றான செவ்வாய் பகவானுக்கு உரியது. இவர் கொடுக்கும் அனைத்து பலன்களுக்கும் கருங்காலி அணிவதால் நமக்கு கிடைக்கும் என்பது நிச்சயம். கருங்காலி மரம் மின் கதிர்வீச்சுகளை தன்னுள் சேமிக்கும். அதனால்தான் அனைத்து கோயில்களிலும் கும்பாபிஷேகத்திலும் கருங்காலி கட்டைகளை கோபுர கலசங்களில் உள்ளே போடுவார்கள். இதனால் கோயிலை சுற்றி வசிக்கும் மக்களை இடி, மின்னல் போன்றவற்றால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இந்த கலசங்கள் கவசங்களாக மாறி காக்கும். இந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தால் கூட நோய் அனைத்தும் நீக்கும் வல்லமையை பெற்றது இந்த மரம். இந்த கருங்காலியை நாம் அணிவதால் உடலின் இரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்துகிறது. ஜீரண சக்தியை அதிகரித்து பசியை கூட தூண்டுகின்ற திறன் பெற்றது இந்த கருங்காலி. பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்கிறது. ஆண் பெண் மலட்டுத்தன்மையை நீக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். பெண்கள் இதனை அணிந்து கொள்வதால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். ஆண்கள் இதனை அணிவதால் அவர்களின் ஆண்மை சக்தி அதிகரித்து உடலை உறுதியாக வைக்கிறது. உடலில் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படும். கருங்காலியை அணிவதன் மூலம் கோபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை உணர முடியும். மன பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கும். திக்கி பேசுபவர்கள் இதனை அணிந்து வந்தால் நல்ல பேச்சு திறமை வரும். தொழில் செய்பவர்கள் கருங்காலி கட்டையை தொழில் விருத்தி அடையும். நிலங்கள் வாங்க வழிவகை செய்யும். விஷ பூச்சிகள் நம்மை அண்டாமல் பாதுகாக்கும்.
வாகனங்களில் இதனை கட்டுவதால் விபத்துக்கள் ஏற்படுத்துவதை தடுத்து நமது பயணங்களை பாதுகாக்கும். தவிர நெருப்பின் பயம் போக்கி அதிலிருந்து நம்மை பாதுகாக்கும். செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் இந்த மாலையை அணிந்தால் தோஷம் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெறும். சகோதர சகோதரி பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். குளிர்ச்சித்தன்மை கொண்ட இந்த மாலை உடலுக்கும் பற்களுக்கும் வலிமை தரும். கருங்காலி கட்டையானது கசப்பும் துவர்ப்பும் கலந்த சுவையை கொண்டுள்ளது. தவிர எண்ணற்ற மருத்துவ பயன்களையும் கொண்டது. வைரம் பாய்ந்த கட்டை, அதாவது மிகவும் பழமையான மற்றும் வயதான மரத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த வகையிலே கருங்காலி கட்டையானது மிக பழமையான ஒன்றாகும். கருங்காலி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்தால் அதன் நிறமே மாறிவிடும். அந்த நிறம் மாறிய தண்ணீரில் குளித்து வர உடலில் இருக்கும் எல்லா வலிகளும் நீங்கும். இந்த 100% ஒரிஜினல் கருங்காலி இந்த கிடைக்குமா என்று சொன்னால் அதுதான் இல்லை. 99% அது ஒரிஜினல் ஆக இல்லாமல் சாதாரணமாக கருப்பு மையை வண்ணத்தை தடவி விற்க ஆரம்பித்து விட்டார்கள். இது கிடைப்பது அரிது. கொல்லிமலை இன்னும் எண்ணற்ற மலைகளிலே இந்த மலைவாழ் மக்களிடத்தில் இன்னும் சிவனுடைய அடியார்களிடத்திலே அது கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் நிறைய பலன்கள் இருப்பதால் இதனுடைய தேவையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதை அணிந்தால் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள், காரிய சித்தி, தொழில் வளர்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, கடன் தீர்வு, குழந்தை பாக்கியம், நவகிரக தோஷ நிவர்த்தி, உடல் ஆரோக்கியம் மற்றும் பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான கருங்காலி மாலை, கருங்காலி செம்பு மாலை, கருங்காலி வெள்ளி மாலை, கருங்காலி வெள்ளி கைச்சேன், கருங்காலி கைச்சேன், கருங்காலி கீச்சேன், கருங்காலி ஸ்டிக், கருங்காலி சிலைகள், இந்த மாதிரி நிறைய செய்து விற்கிறார்கள். இதை நிறைய வாங்கி அதனால் பயன் பெறுகிறார்கள். எனவே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவை என்று சொன்னால் முன்கூட்டியே சொன்னால் அடியன் இதை வாங்கி வைக்க முடியும். ஒரு சிலர் அவசரமாக வெளிநாடுகளிலிருந்து வந்து உடனடியாக எனக்கு இதை வாங்கித்தாருங்கள் என்று சொன்னால் அது கிடைப்பதில்லை. ஆகையினால் அடியன் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்று சொன்னால், அநேக பிள்ளைகள் நான் அணிந்து கொண்டிருப்பதனால் உடனடியாக கிடைத்துவிடும், நாம் அதை வாங்கி அதிகமாக சேமித்து வைத்திருக்கிறோம் என்று எண்ணி நம்மிடத்தில் வந்து அதை உடனடியாக எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதுதான் இயலவில்லை. எனவே சொல்லிவிட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எத்தனை தேவை என்பதையும் எங்களிடத்தில் முதலிலேயே சொல்லிவிட்டு வந்தீர்களானால் அதை அடியன் வாங்கி வைக்க ஏதுவாக இருக்கும். அதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க. நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்பு சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.